மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். திருமண பொருத்தம் இப்போ எல்லாருமே ஜாதகம்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுறோம். ஆனால் சில காலங்கள்லேயே அவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே மன பொருத்தம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரையும் போய் 2 பேரும் விரோதி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் எந்த வித தவறும் கிடையாது. இது கர்மத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. கர்மத்தின் வழியாக தான் கல்யாணம் கூட நடக்குது. கர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து எந்த செயலுமே நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருமணம் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், திருமணம் தேவைன்றது ஒரு ஆசை மாதிரி தாங்க. கர்மத்தின் வழியாக தான் அதுக்கு தீர்வு. விவாகரத்து இது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது. இல்லை, நம்ம செயல் தானே கர்மான்றது. ஒரு காட் பேரண்டிங்காக இருக்க பர்சன் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு கேடு விளைவிக்கும். திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரிவல பாதையும் கோயில் எல்லாத்தையுமே நான் இது பண்ணேன். ஆன்மீக இது நல்ல ஒரு இடம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளர் பிரபுஜி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது வாழ்வியல் ஓட்டத்தில் நமக்கு நிறைய அடுத்த கட்டங்களுக்கு போக வேண்டியதுக்கான திருமணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஜாதகத்தை நம்பக்கூடியவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருமே திருமணம் அப்படின்னு வர்றப்ப எப்போ அந்த பொருத்தத்தை பார்த்துருவோம்ப்பா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்டாக இருக்குது. பட் இது ஏற்புடையதா? திருமண பொருத்தம் இப்போ எல்லாருமே ஜாதகம்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுறாங்க. அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் இல்லை எந்த நபரை பார்த்து எல்லா பொருத்தங்கள்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் சில காலங்கள்லேயே அவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே மன பொருத்தம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரையும் போய் 2 பேரும் விரோதி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் எந்த வித தவறும் கிடையாது. இது கர்மத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. கர்மத்தின் வழியாக தான் கல்யாணம் கூட நடக்குது. நீங்கள் வந்து வெறும் இன்பம் மட்டுமே வேணும் அப்படின்றதுக்காக திருமணம் பண்ணுறீங்க. நான் அது எதுவும் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இன்பம் மட்டுன்றதை விரும்பவே கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாமே சூரியன், இந்த பஞ்சபூதங்கள் தான். எப்பயுமே அது உங்களோட இன்ப வாழ்க்கையை மட்டும் எதிர்பார்க்காது. அது அந்த மாதிரி விரும்பவே விரும்பாது. 2 பொருத்தங்க, 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் சேரணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமான விஷயம். அது சேர்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கணும். எப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சந்தேகங்கள் இருக்கும். இவங்களோட பொருந்தி நம்மளால வாழ முடியுமா அப்படின்ற சில பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் இறை உணர்வு இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஆட்களை சந்திக்கலாம். என்ன மாதிரி ஆளை வந்து சந்திச்சாங்கன்னா இந்த நபரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை சொல்றாங்க, இவங்களோட வாழ்க்கை முறையை சொல்றாங்க. அவங்களுக்கு தகுதியை தாண்டி ஆளும் சேரக்கூடாது. அந்த தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பண தகுதியில் இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உண்டு பண்ணும். அது மாதிரி இருக்கிற உண்மையை சொன்னாங்கன்னா இவர் பொருத்தமா இல்லையான்றதை சொல்லிடலாம். எல்லா பொருத்தமும் நீங்கள் பாருங்க, அதில் எந்த ரெஃப்யூசல் கிடையாது. இந்த கல்யாணன்றது தொடக்கத்தில் ரொம்ப இன்பத்தில் தான் எல்லாரும் பண்ணுறாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு தான் கிடைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அது அமைஞ்சிறதில்லை. அந்த மாதிரி சந்தேகம் நிச்சயமாக யாரோ ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக வரும். ஒரு பெற்றோர் கூட வரலாம். அந்த மாதிரி ஆள் வந்து தாராளமாக அணுகலாம். எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அதை கணிக்கிறீங்க? கண்டிப்பாக கர்மத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே. கர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து எந்த செயலுமே நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வந்து விடியும். இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் மன அளவில் 2 பேருமே புரிஞ்சிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். எந்த ஆணை நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த பெண்ணை எடுத்தாலும் சரி, ஒரு தேவைக்காக தான் நம்ம 2 பேர் சேர்றோமே. ஒரு வளர்ச்சிக்கு கூட ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் வராங்கன்னா ஒரு தாய் மாதிரி இருக்கணும். ஒரு ஆண் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா ஒரு தகப்பன் மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு எதிர்பார்ப்போடே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான வாழ்க்கை முறை இன்னைக்கு திருமணம் அப்படிதான் நடக்குது. தெரியாம அப்படிதான் இதாக்குது. அதுக்கப்புறம் துன்பப்படுறதை விட என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கூட டீல் பண்ண முடியும். இதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து சேருமா அப்படின்னு. அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா தாராளமா அணுகலாம். இது சொல்ல போறது நான் கிடையாது. இது சொல்ல போறது என்னோட உள்ளுணர்வுன்னு சொல்றதை விட இறை உணர்வு. இது இறையுணர்வோட எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கனால, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கனால இந்த நபர் கூட சேரலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமா அதுக்கான ஆன்சரை சொல்லிடும். அதுவும் நீங்க வந்து இறையுணர்வோட சரணடைஞ்சுதான் நீங்க அந்த இதை கேட்கணுமே. இல்லை ஒரு மேம்போக்கெல்லாம் வந்து கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அது பயனளிக்காது. எல்லா 10 பொருத்தமும் இருக்குப்பா, 8 பொருத்தமும் இருக்குப்பா அப்படிங்கிற இதெல்லாம் நல்லா அமைஞ்சும் தடுமாறின கதைகள் இருக்கா? நான் ஏற்கனவே நிறைய பயணம் செஞ்சுருக்கிறேங்க. அதில் வந்து நிறைய மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன். இதே மாதிரி திருமணமானவர்களை நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அப்படி நான் சந்தித்த விதத்தில் ரொம்ப திருமணம்னா எப்படி ஒரு காதலில் பயங்கரமாக வயப்பட்டு அப்படி தான் திருமணம் நடந்துக்கிறாங்களே. ஆனால் அந்த நபர்களே பின் நாட்களில் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரணான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பிரிகிற சூழ்நிலையில் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் சில நபர்களுக்கு நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், அவங்க எனக்கு வேண்டியப்பட்டவங்கனால நீங்கள் 2 பேரும் சேர வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த வேகத்தில் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆனால்
நீங்க சொன்னது சரிதான் அப்படின்ற ஒரு 6 மாச காலமோ 2 வருஷ காலத்திலயோ வந்து நின்னு அவங்களுக்கு தீர்வு சொன்னதும் உண்டு. இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். வாழ்க்கையில வந்து அத்தியாவசியம் மாதிரி ஒரு இதாயிடுச்சுங்க திருமணம்ன்றது. சொல்லப்போனா திருமணம் தேவைன்றது ஒரு ஆசை மாதிரி தாங்க. அதை வந்து யாருக்கிட்ட போய் தடுக்கவும் முடியாது. அது நல்ல வாழ்க்கை தான். இது கண்டிப்பா திருமணம்ன்றது தேவைதான். அது எதுவும் தப்பு இல்லை. ஆனா நம்ம தகுதின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு என்ன தகுதி? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணோ அந்த நபரோட தன்மை என்ன அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா மேம்போக்காவே எல்லாமே நடக்குது. ஒரு அழகின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு பணத்தின் அடிப்படையிலையோ தான் நடக்குது. அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு என்ன மாதிரி அவங்க பொருத்தமாவாங்கன்றதை பார்க்கணும். கொஞ்சம் அது கடினம் தான் இன்னைக்கு இருக்க வாழ்வியல்ல. இப்போ எதுக்காக இதை பத்தி நம்ம சொல்ல வரோம்னா, இதுல 2 பேர் சம்மந்தப்படலை. ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு சமுதாயம் சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க 2 பேருக்கு முரண்பட்டா 2 குடும்பம் முரண்படுது. இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி வருதுன்னா ஒரு பேரண்டிங்கே இல்லாத ஒரு குழந்தையா ஆகப்படுது. அது ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை, சமுதாயத்துக்கு ரொம்ப கேடு. ஒரு பேட் பேரண்டிங் கூட கிடையாது, பேரண்ட்ஸே இல்லாத ஒரு நிலைமை. பேட் பேரண்டிங்காக இருக்க பர்சன் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு கேடு விளைவிக்கிறாங்க. இங்கே வந்து பேரண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா நீங்கள் ஆசை தான், அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆய்வு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ திருமணம் அப்படிங்கிறத வந்து இந்த ஜாதக பொருத்தம், இவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, வரதட்சணை, இதெல்லாம் தாண்டி மேம்போக்கான பார்வையெல்லாம் தாண்டி உள்ளுணர்வோட அட்டாச் ஆகி ஒரு ஆத்மார்த்தமா பண்ணுங்க. நிச்சயமா. இப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் தானே எல்லாத்துக்குமே ஒரு, அது திருமணமாகட்டும் வாழ்க்கையாகட்டும், மனம் அப்படிங்கிறது தான் இதில் எல்லாமே ஒரு ப்ரைம் ஃபேக்டராக இருக்குது. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? மனம் சார்ந்த பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க முடியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சரணாகதி அடையணும். ஏதாவது ஒரு நபருக்கோ, அதாவது ஒரு குருவுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கோ நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா மனம்னா என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் மனசை இன்னைக்கு பார்க்குற அளவுக்கு யாரும் இன்னைக்கு பொறுமையாக இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், பொருளியலில் தான் இருக்காங்க. அருளியல் வந்து 1% கூட கிடையாது. பொருளியல் நீங்கள் போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு மேட்லேருந்து தள்ளி விட்ட மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, உருண்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால பொருளியல் தேவையில்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக எந்த அளவுக்கு பொருளியல் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அருளியலையும் இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஒரு மன உறவில் ஏதோ ஒரு ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு என்ன தீர்வு, என்ன மாதிரியான? கண்டிப்பாக இந்த மாதிரி விவாகரத்து அவரங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டாக தான் இருக்குது, கோர்ட்டு வாசலில் தான் இருக்குது. அது சில நேரங்களில் வருஷங்களை கடந்து போய் 2 பேரும் விரோதி அந்தன்ற போக்கிலே இருக்கிறாங்க. நீயா நானா அப்படின்றது வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் இறைவனர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா சொல்றது இறைவன் தான் அப்படின்ற நீங்க நம்பி வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு தீர்வு கொடுக்கலாம். நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அந்த நபர் நல்ல நபர் தான், நீங்க அதுல ஸ்டே பண்ணலாம், அந்த கல்யாணத்துல ஸ்டே பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன விரிசல் தான், இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுக்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பா கொடுக்க முடியும். ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு தீர்வா இருக்கும். அவங்க சொல்ல போறாங்க, பிரச்சனையை நம்ம அணுக போறோம். இப்ப நம்ம வெறும் ஆன்மீக ரீதியா மட்டும் அணுக முடியாது இந்த காலத்துல. அப்படின்னா நம்மள ஒரு கற்கால மனிதன் சொல்லிடுவாங்க. சைக்காலஜிக்கலாவும் நம்ம அணுக முடியும். சைக்காலஜிக்கலாவும் ஸ்டெப்ஸ் என்னன்றதை அணுகி, பட் ஆனா கர்மத்தின் வழியா தான் அதுக்கு தீர்வு. இறைவன் தான் அதுக்கு சொல்ல போறாரு, இயற்கை தான் சொல்ல போகுது. உள்ளுணர்வுன்னு சொல்லிக்கிட்டாலுமே ஒரு தனி மனிதனால அதை பண்ண முடியாது. இறைவன் தான் அதை சொல்றாரு. ஏற்கனவே அதற்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப ப்ரிசைஸா கிடைச்சிருக்கு. ஸோ அதன் நம்பிக்கையில தான் நிச்சயமா அதை கொடுத்துடலாம். எந்த மாதிரி நீங்க ஸ்டே பண்ணலாம் இந்த மேரேஜில் அப்படின்றதையும், இல்லை அடுத்த இதை நீங்க இதுல இருந்து கடந்து போயிடலாம். இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே எதுக்கு, ஒரு பொருந்தாத ஒரு நபர் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? அது பொருந்தாது. இந்த பாத்திரம் சொல்லுவாங்கல்ல, பாத்திரம்னு கேரக்டர், இந்த 2 பாத்திரமே பொருந்தலைன்னா அதை பிரிச்சு விடுறது ரொம்ப நல்லது. தெரியாம நீங்க முன்னாடி பண்ணிட்டீங்க, யாரையும் அணுகலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்க, அந்த வழி என்னன்றதை புரிஞ்சிருப்பீங்க. நீங்க வந்து தனிச்சும் இருக்க தேவையில்லை, இன்னொரு மறு திருமணம் நீங்க பண்ணிக்கலாம். அது பண்ணலாமா இல்லை இந்த இதுல இருக்கலாமான்றதை நிச்சயமா சொல்லிட முடியும். இப்போ இந்த மன முறிவுகள், விவாகரத்து, இது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குதா? இல்லை, நம்ம செயல் தானே. கர்மான்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, நம்ம செயல் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மான்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம செயல் செஞ்சது கண்டிப்பாக நம்மளுக்கு விளையும். திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்து வைப்பாங்க இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ்லாம், அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காங்க. நான் சொல்றது இந்த லவ் மேரேஜ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பிரிவெல்லாம் நடக்குது. சரி, எப்படி உருகி தானே காதலிச்சாங்க, இது எப்படி இந்த இது நடக்குதுன்னா, இதை வேணா சொல்லலாம் கர்மத்தின் அடிப்படையில்.
அது எப்படி நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டீங்க, இன்னொருத்தருக்கு ஒரு ஹார்ம் பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்படி இன்பத்துல வாழ இந்த இயற்கை விட்டுரும்? எல்லாருமே வந்து கடவுளோட குழந்தைகள். நீங்க ஒருத்தருக்கு முன்னாடி செஞ்ச வினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்பத்துல இருக்கிறத அது அலோ பண்ணாது. அந்த துன்பத்தை நீங்க அனுபவிச்சு தான் தீக்கணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அனுபவிக்கலாம், ஆனா அதுக்குள்ள நீங்க உயிரை மாய்ச்சிக்க கூடாது. அதுதான் இதோட முக்கியமான ஒரு சாரமே. அதுக்கு நான் எப்படி என்னை பலப்படுத்திக்கணுன்றதுக்கு தான் கன்சல்டேஷன். உங்களுடைய ஆன்மீக தேடல் எங்க இருந்து ஆரம்பிச்சு? என்னோட ஆன்மீக தேடல் வந்து வலியில இருந்து தான் ஆரம்பிச்சது. என்னோட பெயின்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. அது எல்லா இடத்துக்குமே போயுமே என்ன புரிஞ்சுதுன்னா வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட தான் நம்ம சரணாகதி அடையணும். அது அதுவா இருக்கலாம், இல்லை அவங்களா இருக்கலாம், ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. ஒரே சக்தி, அது இறைவன் சக்தி தான். அதை நம்ம இயற்கையாகவும் பார்க்கலாம். அந்த சக்தி கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிங்கன்னா தகுந்த இடத்துக்கு தகுந்த மனிதர்கள்ட்ட போகும். நீங்க எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. நம்மளுக்கு மனிதன் தான் உதவுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிரும். நிறைய இடங்கள்லாம் இருக்கு, ஆசிரமம் இருக்கு, மெடிடேஷன் சென்டர்லாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதம் தான் கடைசியாக உங்களை காப்பாது. தியானம், ஆன்மீகம் அப்படின்லாம் நம்ம பேசுறப்ப நம்ம நினைவுக்கு வரக்கூடிய முதல் இடம் திருவண்ணாமலை தான். தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு சித்தர் நிலமாக கருதப்படக்கூடிய திருவண்ணாமலை உங்களுடைய பார்வை? திருவண்ணாமலையை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு உள்ளுணர்வில் சொல்லிடுச்சு. திருவண்ணாமலையில் தான் நான் இந்த மனம் சார்ந்த வர பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும், அதுக்கு எந்த கட்டணமும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருந்து ஒரு ஆய்வெல்லாம் நான் மேற்கொண்டேன். என்னால் முடிஞ்ச ஆய்வுலாம். குறிப்பாக இந்த கல்யாணம் ஆகி 2 நபருமே நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருந்துமே குழந்தை பிறக்காமல் இருக்கும். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்றது அவங்களுக்கு யாராலையுமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த வழியிலேயே உழன்றுட்டு இருப்பாங்க, அந்த தேடல்லையே இருப்பாங்க. நிச்சயமா கஷ்டமான உளவியல் அவங்களுக்கு அந்த மேற்கொள்றதுலாம் எல்லாரும் ஒரு கேள்வியிலே இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், பட் அந்த ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் இருப்போம். அந்த குழந்தை செல்வம் வந்து கர்மத்தின் வழியாக தான் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்காமல் இருக்குது. அது எதுவும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சுவீகாரம் பண்ணலாம், அடாப்டேஷன் பண்ணலாம். இல்லையா அந்த மாதிரி நபரை நம்மளை வந்து சந்திச்சாங்கன்னா, ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான், அந்த மாதிரி நபரை நம்ம சந்திச்சோன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணலான்றதை இதையும் சொல்லிடலாம். இப்போ நான் திருவண்ணாமலைக்கு வரேன். திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த நான் கவனித்தேன். எல்லா கிரிவல பாதைகளும், கோயில் எல்லாத்தையுமே நான் இது பண்ணேன். ஆன்மீக இது நல்ல ஒரு இடம் தான், அதில் ஒரு எந்த சந்தேகமும் இல்லை. நான் அந்த இடத்துல இருந்து ஒரு சேவையை பண்ணலாம் அப்படின்னு நான் போனேன். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு கூட்டம் வர்றதுன்னா அந்த பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் இருக்கும். சரி, அந்த இடத்துல நம்ம போய் இருந்து இந்த ஒரு சேவையை செய்யலாம் அப்படின்றதுக்காக விசாரித்து பார்த்தா அங்கே இருக்க எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல கூட்டம் இந்த மாதிரி அதிகரிக்கிறதுனால நிலமோட ரேட்டெல்லாம் நிறையா இன்க்ரீஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு ஸ்டே பண்ணுறதுனா கூட ஒரு பெரிய ஒரு காஸ்ட்டு அங்கே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான பர்சன் தான் நான். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தொகை கேட்பாங்க நான் நினச்சி பார்க்கல. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல இடம் தான். அந்த இடத்துல ஒரு கிரிவலம், அப்புறம் கிரிவலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடக்க சொல்கிறது வந்து நம்மளோட நல்லதுக்காக தான். அந்த நீங்கள் நடந்தாலாம் உங்கள் கர்மாவும் தீராது, உங்களோட துன்பமெல்லாம் தீர்ந்துராது. நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. அதனால் அந்த மலை, எல்லா மலையும் சக்தி வாய்ந்த மலை தான். அந்த மலை தான் வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இல்லை. எல்லா இயற்கையில் படித்த எல்லா மலையும் சக்தி வாய்ந்த மலை தான். நல்ல இடம். அந்த இடத்த எதுக்கு தேர்ந்தெடுத்தேன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். பட் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல இது வரைக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் திறந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.